ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போலிஞ்சர் பேண்ட் இண்டிகேட்டர் பற்றி தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். போலிஞ்சர் பேண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிம்பிள் டெக்னிக் தான், சரிங்களா? நீங்கள் நேராக உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்தோடனே இங்கே ஸ்டடீஸ் அப்படின்னு இருக்கும், சரிங்களா? நிறைய அதில் இண்டிகேட்டர் தனியாக செப்பரேட்டாக இருக்கும். உங்களுடைய டிமேட்டை பொறுத்த மட்டும் அதில் போயிட்டு போலிஞ்சர் பேண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், சரிங்களா? இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ஜான் போலிஞ்சர் அப்படிங்கிறவர் தான் இதை டெவலப் பண்ணது, சரிங்களா? இதில் முக்கியமாக இது என்ன, இந்த இண்டிகேட்டரோட பேக் எண்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இது வாலட்டாயிலிட்டியை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு இண்டிகேட்டர். அதாவது லிக்யூடிட்டி, வாலட்டாயிலிட்டி உங்களுக்கு அடிக்கடி குழப்பம் வரும். லிக்யூடிட்டி அப்படின்னா நீங்கள் ஒரு ஷேரை வாங்குறீங்கல்ல, நீங்கள் விற்கும் போது வாங்குறதுக்கு நபர்களே இருக்க மாட்டாங்க, சரிங்களா? சில ஸ்டாக்ல என்னன்னா நீங்கள் வாங்கிடுவீங்க, நீங்கள் டக்குன்னு போட்டோடனே அதை கிடைச்சிரும். அதில் லிக்யூடிட்டி இருக்குது அப்படிம்பாங்க. அதில் என்ன அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளமே இருக்காது. அப்போ என்ன சொல்லுவாங்க, லிக்யூடிட்டி இருக்க ஸ்டாக்ல என்ன பண்ணுங்க, நீங்கள் ஷேர்ஸ் வாங்க, நிஃப்டி 50 நெக்ஸ்ட் 50ல் வாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. அப்பர் சர்க்யூட், லோயர் சர்க்யூட் இந்த மாதிரி இஷ்யூ வராது. இது லிக்யூடிட்டி, சரிங்களா? இது புக்கில் டக் அப்படின்னு இருக்கும், இல்லை முடவாத்து அப்படின்னு இருக்கும், சரிங்களா? மார்க்கெட்டில் ஆளே இருக்க மாட்டாங்க நீங்கள் வாங்கின ஷேரை விற்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி புக்கில் இருக்கும். வாலட்டாயிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்டாக்ல ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்கும். இப்போ 100 இருக்கு, 115க்கு டக்குன்னு போகும், சரிங்களா? 120க்கு போகும். மூமெண்ட் நல்லா இருக்குல்ல, இந்த மூமெண்ட்டை இருக்குல்ல, இதை கவர் பண்ணி இதை எடுத்து கரெக்டாக சொல்றது தான் இந்த போலிஞ்சர் பேண்ட். இது இதுக்கு பேக் எண்டில் பார்த்தீங்கன்னா வாலட்டாயிலிட்டி நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இது சொல்லும், சரிங்களா? ஸோ டெக்னிக்கலாக சொல்லும். இப்போது இதில் 3 லைன் இருக்கு, சரிங்களா? இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 லைன் இருக்கு. இதில் பீரியட் நான் அப்படிங்கிற இடத்துல 20 அப்படின்னு கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா 20 நாள் கேண்டில் இருக்குல்ல, ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய 20 கேண்டிலை டிரைவ் பண்ணி சொல்கிறது தான் இதனுடைய வேல்யூ, சரிங்களா? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 2 அப்படின்னு கொடுத்துருங்க. இது கணித முறைப்படி பார்த்தீங்க அப்படின்னா 95% பாஸ் ரிசல்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதனால இங்கே 2 அப்படின்னு கொடுத்துருங்க. சென்டர் லைன் அப்படிங்கிறதுல இது மூவிங் ஆவரேஜ் தான், சரிங்களா? இப்போது நான் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டாப்பை பொறுத்த மட்டும் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ரெட் கலர் கொடுத்துக்கிறேன், சரிங்களா? கீழே இருக்க லைன் இருக்குல்ல, அது க்ரீன் கொடுத்துட்றேன். சென்டர் லைன் ஆஸ் யூஷுவல் எப்போதும் நம்ம கொடுக்குற மாதிரி ஒரு ப்ளூ கலர் லைன் ஏதாவது கொடுத்துடலாம், ஓகேங்களா? ஸோ அதுதான் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்படி செட்டிங்ஸை மட்டும் கரெக்டாக வச்சுட்டு டன் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போது நான் கிளாஸ் எடுக்கும்போதே ஸ்டூடெண்ட் என்கிட்ட கிளாரிஃபை பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, சார் எப்போதுமே இந்த லைனை கரெக்டாக தொட்டுருச்சு அப்படின்னா நான் என்ட்ரி கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன், சார் நீங்கள் அப்படி என்ட்ரி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை அப்படி டெலீட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா டே டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. ஸோ இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்யூரசி ரொம்ப அதிகமாக ஆகும், சரிங்களா? இப்போ நான் சொல்கிற மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை பார்க்கும்போது என்ன ட்ரெண்ட் மாதிரி தெரியுது உங்களுக்கு அப்படின்னா, இது அப் ட்ரெண்டா இல்லை டவுன் ட்ரெண்டா ஃப்ளாட்டா அப்படின்னு கேட்டால் இது உங்களால் சொல்லிட முடியும், இது ஒரு ஃப்ளாட் ட்ரெண்ட், சரிங்களா? அப்போது நமக்கு இங்கே என்ன ஒர்க் ஆகும் அப்படின்னா ஃப்ளாட்டாக நீங்கள் லைன் வரையணும், சரிங்களா? ஃப்ளாட்டாக நீங்கள் லைன் வரைஞ்சாதான் உங்களுக்கு அடுத்த லெவலில் கரெக்டாக புரிஞ்சிக்க முடியும். இப்போது நான் இங்கேருந்து வரைகிறேன், ஓகேங்களா? ஃப்ளாட் லைன் தான் எடுத்திருக்கேன், சரிங்களா? ஃப்ளாட்டாகவே வரைங்க. ஸோ அப்படியே நான் இங்கேயும் பேக் எண்ட்லேயும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக எடுத்துடுறேன். இப்படி வரையும் போதே பாருங்க கீழே கரெக்டாக டச் இருக்கும். அதாவது 2 லைன் இருக்கு, இந்த லைனும் இருக்கு, இந்த லைனும் இருக்கு. இந்த எல்லாம் கீழே இருக்கிறது எல்லாமே கரெக்டாக உட்காந்துருக்கும் பாருங்க. இந்த இடத்துல கரெக்டாக ஒரு கரெக்ஷன் வந்துருக்கா, இந்த இடத்துல கரெக்டாக உட்காந்துருக்கா, இந்த இடத்துல கரெக்டாக உட்காந்துருக்கா. அடுத்து மேலே டாப் லைனில் பாருங்க கரெக்டாக இருக்கா, டாப் லைனில் கரெக்டாக உட்காந்துருக்கா. எல்லா இடத்துலையும் கரெக்டாக இருக்கா. மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, ரிவர்ஸ் ஆயிடுச்சு. மார்க்கெட் இனி அப் ட்ரெண்ட், சரிங்களா? இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, LTM, சரிங்களா? இது ஃபியூச்சரில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கும். ஏன் அப்படின்னா இது சப்போர்ட் ரீச் ஆயிடுச்சு, சரிங்களா? இது ஆல்ரெடி ரிசர்ச் பண்ண ஸ்டாக் தான், சரிங்களா? இது சப்போர்ட் ரீச் ஆயிடுச்சு. இனி புக்கில் இருக்க பிரகாரம் இது அப் ட்ரெண்டை நோக்கி தான் ட்ராவல் ஆகும். அகெயின் இங்கே ட்ரெண்ட் கட் இருக்கும், சரிங்களா? ஸோ மூமெண்ட் கரெக்டாக இருக்கா. ஸோ அடுத்த லெவலில் நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதனுடைய கட்டில் அப்படியே மார்க்கெட் மேலே மூவ் ஆக ஆரம்பிச்சிடும், சரிங்களா? இப்போ நான் இந்த ஸ்டாக் எப்படி எடுத்துட்டேன். இப்போ எனக்கு என்ன புரிதல் இருக்குது,
மார்க்கெட் மேலே போகுது, இந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து எனக்கு மேலே ஏறுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பொலிஞ்சர் பேண்டை அப்படி யூஸ் பண்ணுறேன். சரிங்களா. ஸோ இப்போ இந்த இண்டிகேட்டரை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா. இப்போது சென்டரில் ஒரு லைன் இருக்கா, இந்த சென்டர் லைன் தான் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா. அதாவது இது வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ லாங்காக இருக்கோ, அதாவது இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இது வந்து நல்லா அந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கும் தேர்ட் லைனுக்கும் நல்லா டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் நல்ல மொமெண்டம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. அதாவது வாலடைலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போது இந்த லைன் பிரேக், இந்த சென்டர் லைன் இருக்கா, டே டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலுமே சரிங்களா, இந்த லைனில், இந்த லைன் சென்டர் லைனில் ஒரு க்ரீன் கலர் கேண்டில் இருந்துச்சு, அதாவது இங்கே இருக்க லைனை டச் பண்ணி கரெக்டாக ட்ராவல் ஆகி வந்துச்சு, இங்கே க்ரீன் கலர் கேண்டில் இருக்குது, இதனோட ஹையை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா அக்யூரசி இருக்கும். சரிங்களா. கீழே இருந்து போகணும், இந்த லைனை டச் பண்ணிட்டு போகணும். அதேமாதிரி இந்த லைனை டச் பண்ணியிருக்கா, நேராக போகுதா, இங்கே ரெட் கலர் கேண்டிலாக இருக்கா, ட்ரேட் எடுக்கக்கூடாது. சரிங்களா. அப்புறம் இங்கேருந்து பாருங்கள், இங்கேருந்து நேராக போகுதா, இதை கட் பண்ணியிருக்கா, இல்லை இங்கேருந்து நேராக போகுதா, இதை கட் பண்ணியிருக்கா, எஸ் கட் பண்ணியிருக்கு, இதனுடைய பிரேக் அவுட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம், என்ட்ரி கொடுக்கலாம். இந்த சென்டர் லைன் முக்கியம். ஏன் க்ரீன் கலர் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா. இது வந்து சப்போர்ட்டை தொட்டு ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகுது அப்படின்னு அர்த்தம். அதாவது ஓவர் பாட் ஓவர் சோல்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா. இப்போ நீங்கள் நிறைய பை பண்ணிட்டீங்க, ஓவர் பாட், அதாவது இங்கேருந்து இதனுடைய அளவீடு. சரிங்களா. இந்த கம்பெனியை பொறுத்த மட்டும் ஒரு 100 ஷேர் தான் வெளியில் விட்டுருக்காங்க. இப்போது 80% என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பை பண்ணிட்டாங்க. அப்போ கீழே இருந்து சரிங்களா இப்படி போயிட்டாங்க, இங்கே வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்க, பை பண்ணிட்டாங்க. 80% என்ன பண்ணிட்டாங்க, பை பண்ணிட்டாங்க. இப்போ 80% பை பண்ணியாச்சு. சரிங்களா. ஓவராக பாட் ஆயிடுச்சு. இப்போ 80% பை பண்ணிட்டு 20% என்ன இருக்குது, வாங்க வேண்டியிருக்கு. அவங்க வாங்க மாட்டாங்கிறது அர்த்தம் இல்லை. சரிங்களா. அப்போ விற்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போது இந்த லைன் ரீச் ஆகிருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஓவர் பாட் அப்படின்னுங்கிற அர்த்தம். சரிங்களா. அதே போல் இதுக்கு பின்னாடி ஒன்று நான் வரைஞ்சிருக்கேன்னா, நான் லைன் வரைஞ்சிருக்கேன், நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். நான் இங்கே ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். ஸோ அதோட கம்பேரிஷன் பண்ணி தான் நான் ட்ரேடே எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்போ இங்கே ரெசிஸ்டன்ட் ரீச் ஆயிடுச்சு, நான் சொன்ன மாதிரியே அந்த லைனுக்கு ரீச் ஆயிடுச்சு, அதில் நல்லா விக்கு உழுது பாருங்கள். அப்போ என்ன அர்த்தம், செல்ல இருக்காங்க, ஓவர் பாட்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இங்கேருந்து மார்க்கெட் என்ன ஆக போகுது, கீழே இறங்க போகுது அப்படிங்கிறது என்னால் கணிக்க முடியும். சரிங்களா. இதே இது இப்போ 80% வாங்கிட்டு இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா விற்பாங்க. இந்த லைன் டச் ஆயிடுச்சு, இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, விற்பாங்க. அப்போ விற்கும் போது என்ன அப்படின்னா முதல் ஓவர் பாட், இப்போ ஓவர் சோல்ட் ஆயிடுச்சு. சரிங்களா. இப்போது 100 ஷேரில் 80% விற்றுட்டாங்க. அப்போ இது என்ன வந்துடும், கீழே வந்துடும். சரிங்களா. 80% 90% இந்த லைனை தொட்டாங்க அப்படின்னா ஓவராக சோல்ட் ஆயிடுச்சு. திரும்ப இங்கேருந்து ட்ராவல் ஆகுது அப்படின்னா திரும்ப பை பண்ணுவாங்க. அப்போது இந்த மிடில் லைன் அதனால தான் இங்கே அக்யூரஸியை இம்ப்ரூவ் பண்ணது. சரிங்களா. அப்போது நீங்கள் டெக்னிக்கலாக பார்க்கச்ச நல்லா கவனித்து பாருங்கள். இப்படியே வச்சுட்டு நீங்கள் ட்ரெண்ட் லைனை கரெக்டாக வரைஞ்சிருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான். வரைஞ்சிட்டு இந்த கேண்டிலை வச்சுட்டு உங்களால் ஒரு அனுமானம் பண்ண முடியுது, சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகுது அப்படின்னா இந்த பொலிஞ்சர் பேண்டை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் டெக்னிக் தான். சரிங்களா. ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. இந்த லைனில் உங்களுக்கு க்ரீன் கலர் இருக்கணும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ட்லேருந்து சரிங்களா சப்போர்ட்டை நோக்கி வருது, மேலேருந்து நீங்கள் வரைஞ்ச லைனோட இந்த லைனில் ஓவராக பாட் ஆகி என்ன ஆகுது, சோல்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, சோல்டு அவுட் ஆகிட்டு இருக்குன்னா இந்த லைனில் ரெட் கலர் கேண்டில் இருக்கான்னு பாருங்கள். இதனுடைய லோவை பிரேக் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், என்ட்ரி கொடுக்கலாம். ஸோ மேலேருந்து வரும்போது ரெட் கலர் கேண்டிலாக இருக்கணும் இந்த லைனில். சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகும்போது இதில் என்ன இருக்கணும், க்ரீன் கலர் லைன் இருக்கணும். சிம்பிள் லாஜிக் தான். சரிங்களா. செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக அதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க மறக்காதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பாய், see you.